சரி, நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன. ஆக்சுவலாக வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன்னாவே வந்து நாங்கள் பிரியாணி போடுவோம். அதுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கார், கரீம் பாய்னு ஒருத்தர் இருப்பார். அவரை தான் நாங்கள் கூப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் அவரை தான் கூப்பிட்டோம். ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இருந்துச்சுங்க, அதுக்கும் அவரை தான் கூப்பிட்டோம். மேரேஜ் இருந்துச்சுங்க, மேரேஜ் முடிஞ்ச உடனே அவரை தான் கூப்பிட்டோம். சூப்பராக பண்ணுவாருங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட பிரியாணி எனக்கு வாய் வருதுன்னா பார்த்துங்க, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவர் பிரியாணி. ரொம்ப நல்லா பண்ணுவாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஓகேவா? எங்கள் அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு பிரியாணி பண்ணியிருந்தாங்க. ஐயோ என்ன டேஸ்ட், மட்டன் பிரியாணிங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க, சூப்பராக இருக்குங்க. என்ன தான் நம்ம தயாரித்தாலும் அந்த பாயிங்க பண்ணுற பிரியாணி அது வேறு தான். அதனால தான் வந்து முஸ்லீம் பசங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணாவே எனக்கு முஸ்லீம் பிரியாணி பண்ணி கொடுங்கடா, வேலை கிடச்சிப்பேன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். கேட்குற எல்லாத்தையும் கேட்டுப்பேன், நான் சொல்லியிருப்பேன். எனக்கு முஸ்லீம் பசங்க பண்ணாவே எனக்கு சொல்லுவேன், ஏய் முஸ்லீம் பிரியாணி எனக்கு கொடுங்கடா அப்படின்ட்டு. அதே மாதிரி என் தம்பி ஒருத்தர் இருக்கான் யாசர்னு, எப்போவுமே வந்து இந்த ரம்ஜான் அந்த மாதிரி வந்துச்சுனாவே எனக்கு ஆஃபீஸுக்கு கொண்டு வந்து பிரியாணி கொடுத்துட்டு போவாங்க. அது அவன் எப்பவுமே மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சரி, நம்ம கதைக்கு போகலாங்க. அதாவது காது குத்து வந்தாலுமே வந்து இந்த பிரியாணியை நாங்கள், ஹவுஸ் வார்மிங் வந்தாலும் இதே பிரியாணி தாங்க. அப்போது நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி என்ன, அண்ணா உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் இந்த பிரியாணி போடுவீங்களா, அவரை கூப்பிட்டு பிரியாணி போடுவீங்களா? ஆமாப்பா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏஜ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 20, சரிங்களா, இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. புரியுங்களா? ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கோடு இருக்குங்க. நான் இந்த கோடு எங்கே எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சரிங்களா, ஓகேவா, ஒரு 30வது லைனில் இந்த கோடு எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோ. சும்மா ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்ல ட்ரை பண்ணுறேன், ப்ரோக்ராமிங் சொல்லித்தரல. ஃபங்க்ஷன்னா என்ன, ஓகேவா? இது வந்து ஒரு 80வது லைனில் இதே மாதிரி ஒரு கோடு இருக்குது, சரிங்களா? ஓகே, கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. அண்ணா இன்ட்டு இங்கேயும் டிக்ளேர் பண்ணி இங்கேயும் பண்ணிங்கன்னா பண்ண முடியாது, அப்படிலாம் சும்மா கான்செப்டுக்காக சொல்லித்தரேன். ஒரு 220வது லைன்லேயும் இதே மாதிரி ஒன்று வருது, இந்த மாதிரி ஒரு கோடு இருக்குது. புரியுதுங்களா? ஓகேவா? இந்த மாதிரி ஒரு இருக்குன்னு வச்சுங்களேன். நாங்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஏப்பா 3 லைன் கோடு இருக்கா, அது நீ என்ன பண்ணுற அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன் ஆட் அப்படின்னு சும்மா ஒரு பேர் வச்சிடறேன். ஃபங்க்ஷன் ஆடுன்னு ஒரு பேர் வச்சிடறேன். பேர் வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன் ஆடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை எடுத்து நான் போட்டுடுறேன், இதை எடுத்து நான் போட்டுடுறேன், இதை எடுத்து நான் போட்டுடுறேன், இதை எடுத்து போட்டாச்சு. ஸோ ஒரு கோடு இல்லை ஒரு செட் ஆஃப் கோடு திரும்பவும் வந்தால், அதை திரும்ப வந்துச்சுன்னா அதை ஒரு ஃபங்க்ஷனுக்குள் போட்டுவிடு. அந்த ஃபங்க்ஷனை கால் செய்துவிடு, அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிவிடும். அப்படின்னா ஃபங்க்ஷன் என்னன்னா, ஃபங்க்ஷன் என்பது ரிப்பீட்டட் கோட் இருந்தால் அதை குறைக்க பயன்படும் ஒரு ஆயுதம். அண்ணா புரியலண்ணா, நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க, எனக்கு புரியலண்ணா. ரொம்ப சிம்பிள் தம்பிகளா. இந்த 30வது லைனில் நான் என்ன பண்ணுவேன்னா ஆடுன்னு கால் பண்ணி விட்டுருவேன். இந்த 30வது லைனில் ஆடுன்னு சொல்லிட்டா நேராக அந்த ஆடுக்கு போயிட்டு இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு வந்துடும். இங்கே நான் வேறு ஏதாவது கோடு இல்லைமா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கோடு இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய லைன் கோடு இருக்குது, சரிங்களா, ஓகேவா?
y இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி அப்படின்னு ஏதோ ஒரு கோட் இருக்குது. அப்புறம் நிறைய கோட் இருக்குது, இப்படி ஒரு கோட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு கோட் இருக்குங்க, இந்த மாதிரி ஒரு கோட் இருக்குங்க. இந்த கோடை பற்றினா வந்து இந்த 3 லைனுக்கு பதிலாக இந்த ஆட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் போட்டு விட்டேன். இந்த ஆடுன்ற திரும்பவும் சொல்கிறேங்க, ஃபுல் ஸ்டாக்கில் இருக்கிற பசங்களுக்கு இது எல்லாமே நடத்துவாங்க. ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு கோடிங்கில் லைவான என்விரான்மெண்ட் நடத்தி காமிப்பாங்க, கவலைப்படாதீங்க. என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கோ. எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் நாங்கள் பிரியாணி போடுற மாதிரி சேம் கோடு எங்கெல்லாம் வருதோ அந்த கோடு எல்லாத்துக்குமே வந்து அதை எடுத்து காமனாக போட்டுட்டு 30வது லைனில் இதை போட்டுருவேன். அதுக்கப்புறம் மற்ற லைன்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும். 80வது லைனில் அதே கோடு இருக்கா, அந்த இடத்துல ஆடுன்னு போட்டுருவேன் 80வது லைனில். அதுக்கப்புறமா வந்து இது கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறமா 220வது லைனில் திரும்பவும் ஆட் போட்டுருவேன் 220வது லைனில். பாருங்கள், 1 2 3 4 சாரி அதெல்லாம் விட்டுருங்க. 1 2 3 1 2 3 அப்படியே சாமி 9 லைன் கோட 1 லைன் கோட் 2 லைன் கோட் 3 லைன் கோட். இங்கே 3 லைனு 6 லைனில் முடிச்சிட்டேன். 9 லைனு. தேங்க்யூம்மா. ஸோ 9 லைனை 3 லைனில் முடிச்சிட்டேன். 9 லைனில் 6 லைன். இங்கே கால் பண்ண 1 2 3, இங்கே ஒரு 3 லைன். சின்னதாக ஒரு அடிஷனுக்கே இவ்வளோ 3 லைன் கோட் நான் சேவ் பண்ணியிருக்கேன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பாருங்க. ஏப்பா இவனுக்கு லோன் தரணுமா, அவன் பர்சனல் டீட்டெயிலை செக் பண்ணு. ஹவுசிங் லோன் தரணுமா, பர்சனல் டீட்டெயிலை செக் பண்ணு. ஒரு ப்ராஜெக்ட் இந்த பக்கம். ஏப்பா அவனுக்கு பர்சனல் லோன் தரணுமா, அவனுடைய பர்சனல் டீட்டெயில்ஸாக செக் பண்ணு. ஏதாவது ப்ரீவியஸ் லோன் வாங்கியிருக்காங்க, மார்ட்கேஜ் லோனா, அவன் பர்சனல் டீட்டெயில் செக் பண்ணு. எல்லாத்தையும் அந்த பர்சனல் டீட்டெயில் தான். இப்போ இந்த ப்ராஜெக்ட்லேயே அந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ப்ராஜெக்ட்லேயே அந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இப்போ பர்சனல் டீட்டெயிலாக இருக்கும். என் பேர், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, பேன் கார்டு, நான் எங்கெல்லாம் லோன் வாங்கியிருக்கேன், எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கேன், என்ன சேலரி, அப்புறம் எனக்கு வீடு இருக்கா இல்லையா, சொத்து இருக்கா இல்லையா, ப்ரீவியஸ் லோன் என்ன, அதை ஒழுங்காக கட்டினேன், என்னுடைய சிபில் ஸ்கோரு, இவ்வளோவும் செக் பண்ணோம். அப்போ எவ்வளோ கோடு இருக்கும். அந்த கோடு எல்லாத்தையும் காமனாக போட்டு எந்த லோனாக இருந்தாலும் அதை செக் பண்ணிக்க. இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் என்பது என்னென்னா, ஃபங்க்ஷன் என்பது ரிப்பீட்டட் கோடு இருந்தால் அதை குறைக்க பயன்படும் ஒரு ஆயுதம். ஓகேவா? எங்கெல்லாம் ரிப்பீட்டட் கோட் இருக்கிறதோ அதை ரிமூவ் செய்துவிட்டு ஃபங்க்ஷனை போட்டு கால் செய்துவிடு. இதுதான் ஃபங்க்ஷன். தம்பி தங்கைகளா, புரியுதா? சரியா? ஃபங்க்ஷன்றது எதுக்குங்க? கோட் ரிடக்ஷன். ஃபங்க்ஷன்றது வந்து கோட் ரிடண்டன்சியை அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அது என்ன கோட் ரிடண்டன்சி? கோடு திரும்ப டூப்ளிகேட் ஆகாமல் தடுப்பதற்காக பண்ணுறது தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எஸ்கியூஎல்லுமே ஃபங்க்ஷன்லாம் இருக்குங்க. ஓகேவா? அது ரொம்ப அட்வான்ஸாக போகுங்க. நம்ம ஃபங்க்ஷன் என்னென்னு ஒரு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இதான் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க.